Good morning, students. 10 Social Science, Geography, Lesson 7, page number 219. Lesson 7, Human Geography of Tamil Nadu. Human Geography அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து நம்ம ஏற்கனவே படித்த நிறைய அக்ரிகல்ச்சர், லேண்ட்ஃபார்ம், பாப்புலேஷன், டிரான்ஸ்போர்ட் அது மாதிரி உள்ள எல்லாம் தான் இதில் படிக்க போகிறோம். வெரைட்டி ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் சச் அஸ் லேண்ட்ஃபார்ம்ஸ், ரிவர்ஸ், சாயில், நேச்சுரல் வெஜிடேஷன், வாட்டர் அண்ட் வைல்ட் லைஃப். ஜாகிரஃபி அப்படின்னாலே நிலப்பரப்பு, ஆறுகள், மண், இயற்கை அமைப்புகள், வாட்டர் அண்ட் வைல்ட் லைஃப், வனவிலங்குகள், இதை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். தென் ஃபஸ்ட்டு வந்து அக்ரிகல்ச்சர். த வேர்ட் அக்ரிகல்ச்சர் இஸ் டிரைவ் ஃப்ரம் த லட்டின் வேர்ட் அகர் அண்ட் கல்ச்சரா. அகர் அப்படின்னா ஃபீல்டுன்னு அர்த்தம், கல்ச்சரானா க்ரோயிங். ஆக ஃபீல்டு அண்ட் க்ரோயிங் தான் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லி லெட்டின் வேர்டில் அது வந்து சொல்லியிருக்கு. கல்டிவேஷன் ஆஃப் கிராப்ஸ், ரியரிங் ஆஃப் அனிமல்ஸ், பேர்ட்ஸ், ஃபாரஸ்ட்ரி, ஃபிஷஸ் அண்ட் அதர் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ். ஆக அக்ரிகல்ச்சர்னாலே நம்ம ஏற்கனவே முந்தின வாரத்தில் லெசன் 4 படித்தோம். அக்ரிகல்ச்சர்னே ஒரு லெசன் படித்தோம். அதில் வந்து அனிமல்ஸ், பேர்ட்ஸ், ஃபாரஸ்ட்ரி, ஃபிஷஸ் இது எல்லாமே சேர்ந்தது தான் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லியிருக்கு. தமிழ்நாடுடைய அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லி இதில் நம்ம படிக்க போகிறோம். அக்ரிகல்ச்சர் ப்ரொவைட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் ரூரல் பீப்புள் ஆன் அ லார்ஜ் ஸ்கேல். ஆக நிறைய மக்கள், கிராமத்து மக்கள் வந்து இந்த விவசாயத்தை நம்பி தான் நிறைய பேர் வந்து இதில் வேலை செய்துட்டு வராங்க. சுகர் கேன், காட்டன், சன்ஃப்ளவர், கோகனட், கேஷ்யூ, சில்லிஸ், ஜிங்கலி, கிரவுண்ட்நட், டீ, காஃபி இது எல்லாமே நம்ம நாட்டில் விளைவிக்கக்கூடிய பயிர்கள். ஆக பேசிக் ஃபுட் அப்படிங்கும்போது பேடி, மில்லட், பல்சஸ் எல்லாம். சுகர் கேன், காட்டன், சன்ஃப்ளவர் இது எல்லாமே வந்து கமர்ஷியல் கிராப்ஸ், வியாபார பயிர்கள் அப்படின்னு சொல்லி பணப்பயிர்கள்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். இதெல்லாம் தான் அக்ரிகல்ச்சர். தென் ஜாகிரபிக்கல் டிட்டர்மெண்ட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஆக முதல்ல படித்த பாடம் வந்து இந்தியன் அக்ரிகல்ச்சர். இப்போ படிக்க போகிறது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர். லேண்ட்ஃபார்ம், கிளைமேட், சாயில் அண்ட் இரிகேஷன் ஆர் த ஃபேக்டர்ஸ். ஆக ஒரு நிலம் விவசாயம் பண்ணோன்னா என்னெல்லாம் வேணும்? நிலம் வேணும், கிளைமேட்டு, சாயில் அண்ட் இரிகேஷன், மண் சரியானதாக இருக்கணும், அடுத்து நீர்ப்பாசனம், இவ்வளவும் இருக்கணும். இதை தான் ஒன்று ஒன்றா படிக்க போகிறோம். லேண்ட்ஃபார்ம். அமாங் தம் த பிளேன்ஸ் அண்ட் மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் அக்ரிகல்ச்சர். ஆக அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு, விவசாயம் பண்ணுறதுக்கு முதல்ல சமவெளி, சாதாரண நிலப்பகுதி பரப்பாக இருக்கணும். த பிளேன்ஸ் வித் அலுவியல் சாயில், அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்டிவிட்டி. அது அலுவியல் சாயில், வண்டல் மண் மிகுந்த பகுதியாக இருந்தால் தான் அக்ரிகல்ச்சர் மிக சிறப்பாக நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பிளெயின்ஸ் வந்து பெரும்பாலும் எங்கே இருக்குன்னா காவிரி டெல்டா பகுதிகளில் இந்த மண் வளம் வந்து அதிகமாக இருக்குது. தென் கிளைமேட். தமிழ்நாடு இஸ் சிச்சுவேட்டட் த ட்ராபிக்கல் ஜோன். எப்போவுமே ஹாட் கண்ட்ரி தான் அப்படின்னு நம்ம தமிழ்நாடுன்னு பார்க்குறோம். ஹை ஆல்மோஸ்ட் த்ரூ தேர். எப்போ பார்த்தாலும் ஹை டெம்பரேச்சர் தான் நம்ம கிளைமேட் வந்து தமிழ்நாடுடைய கிளைமேட் அப்படின்னு பார்க்குறோம். இதனால் பேடிலாம் நல்லா விளையும். தென் சாயில். சாயில் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர். மண்ணும் மிக முக்கியமானது. அது வந்து க்ரோத் ஆஃப் கிராப்ஸ் அண்ட் வெஜிடேஷன்ஸ். நல்ல மினரல்ஸ், நியூட்ரிஷியன்ஸ் கொண்ட மண்ணாக இருந்ததுன்னா அது வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு மிக சிறப்பானதாக இருக்கும். தென் நெக்ஸ்ட் வந்து இரிகேஷன், நீர்ப்பாசனம். டைப்ஸ் அண்ட் ரீஜன்ஸ் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் இன் தமிழ்நாடு. இரிகேஷனில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது 3 டைப்ஸ் இருக்குது. சப்சிஸ்டன்ஸ், பிளான்டேஷன் அண்ட் மிக்சட் ஃபார்மிங். ஆக தீவிர விவசாயம், பிளான்டேஷனாக தோட்ட விவசாயம், மிக்சட் ஃபார்மிங்னா கலப்பு விவசாயம். கலப்பு விவசாயம்னாலே நமக்கு வந்து விவசாயம் தவிர மீன் வளர்க்குறது, கோழி வளர்க்குறது, ஆடு மாடு வளர்க்குறது அதெல்லாம் சேர்ந்தது தான் மிக்சட் ஃபார்மிங். தென் பிளான்டேஷன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு பார்க்கும்போது டீ, காஃபி, ரப்பர், ஸ்பைசஸ் இதெல்லாம் வளர்க்குறது வந்து பிளான்டேஷன் அக்ரிகல்ச்சர். சப்சிஸ்டன்ஸ் அப்படிங்கும்போது தீவிர விவசாயம் அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாட்டில் நம்ம சாப்பிடக்கூடிய பேடி, மில்லட் அதெல்லாம் பயிர் செய்கிறது. இது எல்லாமே இதே லெசன் வந்து 4th லெசனில் இதே மாதிரி ஒன்று இருக்குது, டைப்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லி. அது வந்து இந்தியனுடைய அக்ரிகல்ச்சர் அப்படின்னு கொடுத்துருக்கான். இங்கே சீசன்ஸ் அப்படின்னு அடுத்த ஒன்று வந்திருக்கு. முதல் பாடத்தில் வந்து சையத் ராபி அப்படின்னு படிச்சிருப்பீங்க. இந்த லெசனில் வந்து சொர்ணவாரி, சம்பா, நவரை அப்படின்னு சொல்லி 3 சீசன்ஸ் வந்து தமிழ்நாட்டில் பயிர் செய்யக்கூடிய சீசன் சொல்லப்படுது. சொர்ணவாரி அப்படிங்கிறது வந்து ஏப்ரல், மே மாதங்களில் மில்லட்டும் காட்டனும் விளைவிக்கிறாங்க. சம்பா பயிர் வந்து ஜனவரி, பிப்ரவரி இல்லை ஹார்வெஸ்டிங், ஜூலை, ஆகஸ்ட்டில் விதைக்கிறாங்க. பேடி, சுகர் கேன் இது எல்லாமே ஆடிப்பட்டம், தேடி விதைன்னு சொல்லி சம்பா பயிர் வந்து ஜூலை, ஆகஸ்ட்டில் பயிர் செய்யப்படுது. அடுத்து நவரை, இதுவும் நவம்பர்
டிசம்பர் பகுதியில் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், கூக்கும்பர், வாட்டர்மெலன் இதெல்லாம் நவம்பர் டிசம்பரில் ஆரம்பித்து பிப்ரவரி மார்ச்சில் வந்து இது அறுவடை பண்ணப்படும். இது தமிழ்நாட்டினுடைய அக்ரிகல்ச்சர் சீசன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. தென் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மேஜர் கிராப்ஸ் இன் தமிழ்நாடு. நம்ம நாட்டில் என்னெல்லாம் விளைவிக்கப்படுது? பேடி, நெல் விளைவிக்கப்படுது. பேடி இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டேபிள் ஃபுட் கிராப் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான உணவு பயிர். பொன்னி அண்ட் கிச்சடி சம்பா ஆர் த மேஜர் வெரைட்டிஸ் ஆஃப் பேடி க்ரோன் இன் தமிழ்நாடு. இங்கு பொன்னி அரிசி, கிச்சடி சம்பா அரிசி தான் அதிகம் விளைவிக்கப்படுது. தஞ்சாவூர், திருவாரூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர் பகுதிகளில் அதிகமாக பேடி வந்து கல்டிவேட் பண்ணப்படுது. இந்த தமிழ்நாடு ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் அமைத்து வந்து ஆடுதுறை இந்த தஞ்சாவூர் தான் மிக சிறந்த பகுதியாக இந்த நெல் விளைச்சலில் இருக்குது. ரைஸ் ப்ரொடியூசிங் ரீஜன் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ திஸ் ரீஜன் ரைட்லி கால்ட் அஸ் கிரானரி ஆஃப் தமிழ்நாடு. காவிரி பகுதி வந்து நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அது வந்து கிரானரி ஆஃப் தமிழ்நாடு. தென் மில்லட்ஸ். மில்லட்ஸ் வந்து திணைப்பயிர் வகைகள். ராகி, பஜ்ரா, சோளம், ஜோயர் அப்படிங்கும்போது சோளம், ராகி, பஜ்ரா வந்து கம்மம்புல்னு சொல்கிறோம்ல அது. அடுத்து ராகி வந்து நம்ம கேப்பன்னு சொல்கிறோம்ல அதுதான் ராகி. ராகி இஸ் க்ரோன் கோயம்புத்தூர், தருமபுரி, கோயம்புத்தூர் பிளேட்டோ அண்ட் கம்பம் வேலியில் சோளம் வந்து பயிர் செய்யப்படுது. பஜ்ரா வந்து ராமநாதபுரத்தில் பயிர் செய்யப்படுது. தென் பல்சஸ். பல்சஸ் ஆர் த மேஜர் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். பெங்கால் கிராம், பிளாக் கிராம், க்ரீன் கிராம், கௌபி அண்ட் ஹார்ஸ் கிராம் ஆர் த இம்பார்ட்டன்ட் பல்சஸ் ஆர் க்ரோன் இன் தமிழ்நாடு. பல்சஸ் அப்படின்னா பயிர் வகைகள். பெங்கால் கிராம் கொண்டக்கடலை, பிளாக் கிராம் உளுந்து, பச்சை பயிறு க்ரீன் கிராம், தட்டை பயிறு, அப்புறம் கொள்ளு. ஹார்ஸ் கிராம் வந்து கொள்ளு, குதிரைக்கு சாப்பிடக்கூடிய காணம் அந்த பயிர் வந்து கொள்ளு. இது எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் பயிர் செய்யப்படுது. பல்சஸ் எங்கே பெரும்பாலும் விளைவிக்கப்படுது அப்படின்னா சென்னை, நீல்கிரிஸ் அண்ட் கன்னியாகுமரி. கோயம்புத்தூரில் பெங்கால் கிராம் கொண்டக்கடலை அதிகமாக விளைவிக்கப்படுது. வெள்ளூர் அண்ட் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேயும் ரெட் கிராம் அந்த தட்டைப்பயிர் வந்து பயிர் செய்யப்படுது. தென் ஆயில் சீட்ஸ். எண்ணெய் விதைகள். கிரவுண்ட்நட், ஜிஞ்சலி, கேஸ்டர், கோகனட், சன்ஃப்ளவர். ஆக நிலக்கடலை, நல்லெண்ணெய், எள்ளு, கேஸ்டர், அடுத்து கோகனட், தேங்காய், அந்த சன்ஃப்ளவர் இது எல்லாமே சூரியகாந்தி பூ இதிலேருந்து எல்லாத்துலேயுமே ஆயில் தயாரிக்கப்படுது. இதெல்லாம் விவசாயத்துலேருந்து தான் வருது. இதுவும் நம்ம தமிழ்நாட்டில் பயிர் செய்யப்படுது. அடுத்து செகண்ட் க்ரீன் ரெவல்யூஷன். க்ரீன் ரெவல்யூஷன்னாலே இந்த விவசாயத்தில் தீவிர விவசாயமாக நல்ல உரங்கள் போட்டு நிறைய மருந்துகள், நல்ல கெமிக்கல் மருந்துகளும் போட்டு அதிக விவசாயத்தினுடைய விளைச்சலை கொண்டு வர்றதுக்காக உள்ளது தான் இந்த க்ரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு பார்க்குறோம். அதுபோக இந்த ஆயிலிருந்து சோப், கேண்டில்ஸ், காஸ்மெட்டிக்ஸ், பேராமெட்டிக்கல்ஸ் அதெல்லாம் தயார் செய்கிறாங்க. கோகனட் இஸ் க்ரோன் இன் கோயம்புத்தூர், தஞ்சாவூர், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இந்த கோகனட் வந்து அதிகமாக பயிர் செய்யப்படுது. தென் சுகர் கேன். ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஹெவி ரெயின்ஃபால் உள்ள இடங்களில் சுகர் கேன் அதிகமாக, கரும்பு அதிகமாக விளைவிக்கப்படுது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், வெள்ளூர், கடலூர், திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், ஈரோடு பகுதிகளில் அதிகமாக சுகர் கேன், திருநெல்வேலியும் சுகர் கேன் வந்து விளைவிக்கப்படுது. தென் காட்டன், பருத்தி, ஃபைபர் அண்ட் கேஷ் கிராப் ஒரு பணப்பயிர். அது வந்து ஃபைபரும் அப்படின்னு சொல்லி நார்ச்சத்து மிக்கதுன்னு சொல்லப்படுது. இது கோயம்புத்தூர், வைகை, வைப்பார் ரிவர் பேசினில் அதிகமாக இந்த காட்டன் வந்து பயிர் செய்யப்படுது. தென் பிளான்டேஷன் கார்ப்ஸ். வலிச்சுனே பிளான்டேஷன்னா தோட்டப்பயிர். டீ, காஃபி, கேஷ்யூ, ரப்பர் இதெல்லாம் தோட்ட பயிர்கள் எஸ்டேட் பகுதியில் அதிகமாக விளைவிக்கப்படும். தமிழ்நாடு வந்து செகண்ட் ப்ரொடக்ஷன் காஃபி, டீயில். ஃபஸ்ட்டு வந்து கர்நாடகா, செகண்ட் வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லப்படுது. டீ, காஃபி பயிர் செய்யப்படுது இல்லை. இதுக்குன்னு ஒரு டான்டி அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனமும் தமிழ்நாட்டினால டீ தயாரிப்புக்காக தயார் செய்யப்படுது. அடுத்து நேஷ்னல் ப்ராஜெக்ட் ஆர் ஆர்கானிக் ஃபார்மிங். இந்த மாதிரி விவசாயத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக பயோ ஃபர்டிலைசர், பயோ பெஸ்டிசைட், பூச்சிக்கொல்லி மருந்து, உரங்கள் இதெல்லாம் தயார் செய்யப்பட்டு தீவிர விவசாயம் செய்யப்படுது. தென் லிவ்ஸ்டாக் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி. ஆக இது வந்து கால்நடை அனிமல்ஸை பற்றியில் படிக்க போகிறோம். கோட்னா வெள்ளாடு. புவர் மேன்ஸ் கவ் ஏழை மக்களுடைய பசு அப்படின்னு சொல்லி இது அழைக்கப்படுது. ஆவின் பால் பண்ணையும் கவர்மெண்ட்டுடைய பால் பண்ணையாக திகழ்து. டைப்ஸ் ஆஃப் கேட்டில் லைக் கவ், பஃபல்லோ, கோட் இதெல்லாமே நமக்கு அதிகமாக நம்ம கால்நடை
மனிதனுடைய ஓயத்துக்காக நம்ம வந்து இதை வந்து வளர்க்குறோம். கோட்லேருந்து அதிகமாக மில்க் வந்து அதிகமாக நம்ம வந்து எடுக்கிறோம். தென் ஷீப், செம்மறி ஆடு. ஷீப்லேருந்து ஊல், மீட், மில்க், ஸ்கின் அண்ட் மேன்யூர் இது எல்லாமே நமக்கு வந்து அதிகமாக கிடைக்குது. அதற்காக அதையும் வளர்க்குறோம். தென் ஃபிஷ்ஷிங். இன்லேண்ட் ஃபிஷ்ஷிங் ஆல்சோ சீன் எ கன்சிடரபிள் எக்ஸ்டென்ட். உள்நாட்டு மீன்பிடிப்பு மூலமாக நமக்கு வந்து மீன் வந்துங்க அதிகமாக கிடைக்குது. தென் மரீன் ஃபிஷ்ஷிங், கடல் மீன்பிடிப்பு அப்படின்னு பார்க்கும்போது கடலில் கான்டினென்டல் ஷெல்ஃப்ஸ் அப்படின்னு ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 41,000 கரையிலிருந்து 41,000 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள பகுதிகளில் அதிக மீன்கள் இருக்கும். அதுதான் கான்டினென்டல் ஷெல்ஃப்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பகுதிகளில் மீன் அதிகமாக கிடைக்கும். அதை பிடித்து மக்கள் வந்து பயன்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஷார்க், ஃப்ளையிங் ஃபிஷ், கேட்ஃபிஷ், சில்வர் பெல்லிஸ், கிராப்ஸ், நண்டுகள் இதெல்லாமே நினச்சிடறாங்க பிடிக்கிறாங்க. நாகப்பட்டினம், தஞ்சாவூர், ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இந்த மரைன் ஃபிஷ்ஷிங் அதிகமாக இருக்குது. தென் இன்லேண்ட் ஃபிஷ்ஷிங், உள்நாட்டு மீன்பிடிப்பு. இது லேக், ரிவர், பாண்ட், குளம், ஏரி, ஆறு இதிலெல்லாம் நினச்சிடறாங்க மீன் பிடிக்கிறாங்க. கேட்டமரன், டீசல் போட், ஃப்ளோட்டிங் நெட் இதெல்லாம் வைத்து மீன்பிடிப்பு நடைபெறுது. தென் வாட்டர் ரிசோர்ஸ், நீர் வளங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தமிழ்நாடு வந்து லேண்ட் ஏரியா வந்து 4%, 6% பாப்புலேஷன். ஆனால் வாட்டர் ரிசோர்ஸ் வந்து 2.5% தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. தென் சர்ஃபேஸ் வாட்டர் ரிசோர்ஸஸ், ஒவ்வொரு பகுதிகளிலையும் ஒவ்வொரு நீர்த்தேக்கங்கள் அமைத்து நீர் வளத்தை என்ன செய்கிறாங்க, பாதுகாக்கிறாங்க. மல்டிபர்பஸ் ரிவர் வேல்யூ, டேம் அமைத்து பல திட்டங்களுக்காக பயன்படுத்தப்படுது. இதனால தான் மல்டிபர்பஸ் பிளான் அப்படின்னு சொல்லி அதை கொடுத்துருக்கு. தென் மேட்டூர் டேம் வந்து காவிரி ஆற்றின் குறுக்கே, த ரிவர் காவிரி என்டர்ஸ் த பிளைன்ஸ். மேட்டூர் டேம் வந்து காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்குது. ப்ரொவைட் இரிகேஷன், நீர்ப்பாசனம் எந்த பகுதிகளுக்கெலாம் அப்படிங்கும்போது எந்த டிஸ்ட்ரிக்ட்லாம்னா சேலம், ஈரோடு, கரூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இந்த மேட்டூர் டேம்லேருந்து நீர் வந்து போக்குவரத்து அங்கே இருக்குது. தென் பவானி சாகர் டேம், பவானி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது தான் இந்த பவானி சாகர் டேம் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஈரோடில் வந்து இது இருக்குது. தென் அமராவதி டேம், இதுவும் அமராவதி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது தான். உடுமலைப்பேட் பகுதியில் திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இந்த அமராவதி டேம் இருக்குது. தென் கிருஷ்ணகிரி டேம், கிருஷ்ணகிரி ஊர்லேருந்து 7 கிலோமீட்டர்ஸ் பக்கத்தில் இது வந்து இருக்குது. தென் சாந்தனூர் டேம், இது வந்து தென்பெண்ணை ஆறுக்கு குறுக்கே கட்டப்பட்டது இந்த சாந்தனூர் டேம். இதில் வந்து கிராக்கடைல் ஃபார்ம் முதல பண்ணை இருக்குது, ஃபிஷ் கிராட்டவும் இருக்குது, மீன்களுக்கான பண்ணையும் அங்கே வந்து இருக்குது. நல்ல ஒரு அழகு கார்டன், ஃப்ளவர் கார்டனும் அங்கே வந்து சாந்தனூர் டேமில் வந்து இருக்கிறதாக சொல்லப்படுது. தென் முல்லை பெரியார் டேம், இட் ஹேஸ் பின் கன்ஸ்ட்ரக்டட் ஆன் த பெரியார் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது முல்லை பெரியார் டேம் அப்படின்னு சொல்லப்படுது. தென் வைகை டேம், வைகை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது ஆண்டிப்பட்டி பகுதியில் இது இருக்குது. இட் இஸ் லொக்கேட்டட் 7 கிலோமீட்டர் ஃப்ரம் ஆண்டிப்பட்டி, 70 கிலோமீட்டர் ஃப்ரம் மதுரையிலேருந்து 70 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த வைகை ஆறு வந்து இருக்குது. தென் மணிமுத்தார் டேம், இது திருநெல்வேலியில் இருக்குது. இந்த பாவநாசம் டேம், இதுக்கு இன்னொரு பேர் காரையார் டேம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது, திருநெல்வேலியில் இருக்குது. இதுவும் இரிகேஷனுக்காக இந்த டேம்லாம் உதவி செய்யுது. தென் பரம்பிக்குளம் ஆழியாறு ப்ராஜெக்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் 7 இன்டர்கனெக்டட் ரிசர்வாயர்ஸ் பை ஹார்னஸிங் வாட்டர் ஆஃப் 7 ரிவர்ஸ். 7 நீர்த்தேக்கங்களையும் 7 ரிவர்ஸையும் 7 ஆறுகளையும் கொண்டது இந்த பரம்பிக்குளம் ஆழியார் ப்ராஜெக்ட் அப்படின்னு. அதுக்காக இந்த பரம்பிக்குளம் ஆழியார் ப்ராஜெக்ட் வந்து தயார் செய்யப்படுது. 6 ரிவர்களையும் இணைக்கக்கூடிய ஒரு இடம். அது வந்து ஒட்டஞ்சத்திரம் பகுதியில் இருக்குது. மதுரை, பழனி தாலுகாவில் வந்து இது இருக்குது. தென் வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கும்போது வாட்டரை வந்து நம்ம வந்து சேவ் பண்ணணும், அதுதான் சொல்லுது. பிளான் பண்ணி டெவலப் இன் டிஸ்ட்ரிபியூட்டிங் அண்ட் மேனேஜிங், நீர் வளத்தை பெருக்கிறதுக்கு நம்ம பிளான் பண்ணி என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யக்கூடியது நம்மளுடைய மேனேஜ்மெண்ட்டில் சொல்லப்படுது. இந்த நீர் மேலாண்மையில் சொல்லப்படுது. த ஸ்டேட் இஸ் ஹெவிலி டிபெண்டன்ட் ஆன் மான்சூன் ரேஸ். நம்ம தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 2 மான்சூன் இருக்குது, நார்த் வெஸ்ட் மான்சூன், சவுத் வெஸ்ட் மான்சூன். நம்ம மழையை நம்பி தான் இருக்குது. அது இல்லாத காலங்களில் இந்த டேமில் உள்ள நீர் வைத்து இரிகேஷன் வந்து நடத்தப்படும். தென் மினரல் சோர்சஸ், நெக்ஸ்ட் டாபிக் மினரல்ஸ் அப்படின்னு நம்ம ஏற்கனவே முந்தின படங்களே நிறைய படிச்சிருக்கோம். நெய்வேலியில் கோல் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம். அயன் வந்து சேலம் டிஸ்ட்ரிக்டில் அதிகமாக கிடைக்குது. மேங்கனீஸ் சேலத்தில் அதிகமாக இருக்குது. பாக்சைட் சேர்வராயன் ஹில்ஸில் அதிகமாக கிடைக்குது. ஜிப்சம்
திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி பகுதியில் கிடைக்குது. இல்லுமினேட் கன்னியாகுமரி பகுதியில் அதிகமாக கிடைக்குது. அதுமாதிரி லைம்ஸ்டோன் கோயம்புத்தூர்லேயும், மேங்கனீஸ் கோயம்புத்தூர் தருமபுரி பகுதிகள்லேயும் கிடைக்குது. தென் நெக்ஸ்ட் டாபிக் வந்து இண்டஸ்ட்ரீஸ். ஒரு 5 இண்டஸ்ட்ரீஸ் பற்றி படிக்க போகிறோம். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, ஏற்கனவே முந்தின பாடங்களில் நீங்கள் இதெல்லாம் படித்ததும் திருப்பியும் வந்திருக்கு. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, பருத்தி ஆலைகள். கோயம்புத்தூர் வந்து மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, டெக்ஸ்டைல் வேலி ஆஃப் தமிழ்நாடு வந்து கரூர் அப்படின்னு சொல்லப்படுது. இங்கே வந்து பருத்தி ஆலைகள் அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லப்படுது. தென் சில்க் டெக்ஸ்டைல்ஸ். காஞ்சிபுரம் தான் சில்க் பட்டுக்கு பேர் போனது. அங்கே வந்து காஞ்சிபுரம் பட்டு வந்து அதிகமாக கிடைக்குது. காஞ்சிபுரம், ஆரணி, கும்பகோணம், சேலம், கோயம்புத்தூர், மதுரை பகுதிகள் வந்து சில்க் டெக்ஸ்டைல் வந்து அதிகமாக இருக்குது. தென் லெதர் இண்டஸ்ட்ரி. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லெதர் டேனரிஸ் ஆர் லொக்கேட்டட் அரவுண்ட் வெள்ளூர் நியர்பை டவுன்ஸ். வெள்ளூரில் தான் அதிக தோல் பதனிடக்கூடிய தொழிற்சாலைகள் அதிகமாக காணப்படுது. தென் ஜிஐ டேக் அப்படின்னா புவியியல் குறியீடு. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேர் சொல்லுவோம்ல. இப்போ திருநெல்வேலின்னா அல்வான்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ஆரணிக்கு சில்க், காஞ்சிபுரம் வந்து சில்க், ஈரோடுக்கு மஞ்சள் டர்மரிக். எதெல்லாம் ஃபேமஸாக இருக்கோ அதான் புவியியல் குறியீடு அப்படின்னு சொல்லி ஜிஐ டேக் அப்படின்னு சொல்லப்படுது. பத்தமடை வந்து பாயின்னு சொல்லுவோம், அதான் பத்தமடை மேட். சுருமலை ஹில் பனானா, அங்கே வந்து மலை வாழைப்பழம் கிடைக்குமா. எத்தோமொழி அப்படிங்கிற ஊரில் கோகனட் தேங்காய் அதிகமாக கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சிறப்பு, அதுதான் புவியியல் குறி. நாகர்கோவில் அப்படின்னா ஜுவல்லரி, டெம்பிள் ஜுவல்லரி அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. சேலம் வந்து வெண்பட்டு, சேலம் சில்க். காஞ்சிபுரம் சில்க், ஆரணியும் சில்க் தான். கோயம்புத்தூரில் வெட் கிரைண்டரும் அண்ட் கோரா காட்டன் சாரீஸும் அதிகமாக கிடைக்கும். தஞ்சாவூரில் பெயிண்டிங், ஆர்ட், டால், வீணை இதெல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு 1 வேர்டில் எல்லாம் வரும், அதை படிச்சு விடணும். தென் பேப்பர் இண்டஸ்ட்ரி. தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர்ஸ் லிமிடெட், டிஎன்பிஎல் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தினுடைய ஒரு நிறுவனம் வந்து செயல்படுது. கரூர் டிஸ்ட்ரிக்ட் காகிதாபுரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊரில் பிரிண்டிங் அண்ட் ரைட்டிங் பேப்பர்ஸ் அதிகமாக தயார் செய்யப்படுது. அது போக மற்ற பேப்பர்ஸும் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட், கோயம்புத்தூர், உடுமலைப்பேட்டையிலையும் தயார் செய்யப்படுது. தென் சிமெண்ட் இண்டஸ்ட்ரி, சிமெண்ட் ஃபேக்ட்ரி. தமிழ்நாட்டில் தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்குது. அதே மாதிரி அரியலூர் அப்புறம் ஆலங்குளம் இந்த பகுதியிலையும் இருக்குது. இங்கே திருநெல்வேலியில் சங்கர் நகர்லேயும் சிமெண்ட் ஃபேக்ட்ரி வந்து இருக்குது. சங்கர் சிமெண்ட், ஜுவாரி சிமெண்ட், உல்ட்ரெச் சிமெண்ட், மெட்ராஸ் சிமெண்ட் அப்படின்னு சொல்லி சிமெண்ட் வகைகள் கடைகள் வந்து அதிகமாக இருக்குது. தென் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஆந்திர பிரதேஷ் சாஃப்ட்வேர் பொருட்கள் வந்து ஆந்திராவில் வந்து அதிகமாக, தமிழ்நாடும் ஆந்திராவும் சேர்ந்து 59% அளவுக்கு சாஃப்ட்வேர் பொருட்களை நம்ம நாட்டில் உற்பத்தி செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்கன்னு சொல்லப்படுது. தென் ஐடி பார்க்ஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஓசூர், பெரம்பலூர், நாங்குநேரி, எண்ணூர், சென்னை, கோயம்புத்தூரில் இந்த ஐடி பார்க் வந்து இருக்குது. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கான பொருட்கள் தயார் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுது. தென் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி. இன்ஜினியரிங்கான மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, எக்யூப்மெண்ட், மோட்டார் வெஹிக்கிள்ஸ், பேசிக் மெட்டீரியல்ஸ் இதெல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் தயார் செய்யப்பட்டு, சென்னையில் தயார் செய்யப்பட்டு விற்பனைக்கு வருது. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், கார், 3 வீலர் 4 வீலருக்கான பொருட்களும் நம்ம நாட்டிலே உற்பத்தி செய்யப்படுது, அதாவது ஆட்டோமொபைல்ஸ். மேஜர் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர்ஸ் லைக் ஃபோர்ட், ஹுண்டாய், மிட்சுபி, அசோக் லைலாண்ட், டேஃப் இதெல்லாம் கம்பெனி பேர். இதெல்லாம் வந்து இந்த 4 வீலர் 3 வீலர் 2 வீலர் தயார் செய்யப்பட்டு விற்பனைக்கு வருது, தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்கிறாங்க. தென் ஹேண்ட்லூம் அண்ட் பவர்லூம். காட்டேஜ் இண்டஸ்ட்ரி, ஃப்ரீ சப்ளை ஆஃப் யூனிஃபார்ம் டு ஸ்கூல் சில்ட்ரன் அண்ட் ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சாரீஸ் அண்ட் டோட்டி ஸ்கீம். காதி கைத்தறி அப்படின்னு சொல்கிறோம்ல, நம்ம பருத்தி ஆடைகளை வந்து அரசாங்கம் தயார் செய்யப்பட்டு ஸ்கூல் பிள்ளைகளுக்கு எல்லாம் யூனிஃபார்ம்லாம் ஃப்ரீயாக கொடுக்குது. இது மாதிரி ஹேண்ட்லூம் அண்ட் பவர்லூம் கைத்தறி நெசவு தொழில் வந்து நம்ம நாட்டில் மிக சிறப்பாக நடைபெறுது. நெக்ஸ்ட் வந்து சுகர் இண்டஸ்ட்ரி, கரும்பு தொழிற்சாலை. லார்ஜ் ஸ்கேல் எம்ப்ளாய்மெண்ட் செவரல் தௌசண்ட்ஸ் அண்ட் இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் டு செவரல் லேக்ஸ் ஆஃப் ஃபார்மர்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ். நிறைய லேக்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு இது வந்து எம்ப்ளாய்மெண்ட் வேலை கொடுக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி சுகர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லப்படுது. தென் டூரிசம் இண்டஸ்ட்ரி. தமிழ்நாட்டினுடைய டூரிசம் இண்டஸ்ட்ரி வந்து தமிழ்நாடு இஸ் ப்ரொமோட்டட் பை தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் மூலமாக
ஏன்ஷியன் மானுமெண்ட்ஸ் நினைவு சின்னங்கள், பில்கிரிம்ஸ் சென்டர்ஸ் புனித யாத்திரை போகக்கூடிய இடங்கள், ஹில் ஸ்டேஷன்ஸ், நேச்சுரல் லேண்ட்ஸ்கேப், லாங் கோஸ்டல் பிளைன் கடற்கரை பகுதிகள், இது எல்லாமே தமிழ்நாட்டில் அதிகம் இருக்குது. டூரிஸ்ட் பிளேஸும் நம்ம நாட்டுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்குது. தென் நெக்ஸ்ட் டாபிக் வந்து பாப்புலேஷன். ஏற்கனவே பாப்புலேஷன் ஒரு பாடம் அதுலேயும் படிச்சிங்க. இதுலேயும் ஒரு ஷார்ட்டாக கொடுத்துருக்கு. ஹை பாப்புலேஷன் எங்கே இருக்குது? பாப்புலேஷன் அப்படிங்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட மக்கள் வசிக்கிறத வச்சு தான் பாப்புலேஷன் கணக்கெடுக்கப்படுது. கோயம்புத்தூர், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், தருமபுரி, சேலம், மதுரை, திருநெல்வேலி பகுதிகளில் மக்கள் வந்து அதிகமாக வசிக்கிறாங்க. இதனுடைய வளர்ச்சி, பாப்புலேஷனுடைய வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது திருவண்ணாமலை, கடலூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர் பகுதிகளில் 30 to 35 lakhs மக்கள் இருக்கிறாங்க. விருதுநகர், திண்டுக்கல், தூத்துக்குடி பகுதிகளில் 20 lakhs வரைக்கும் மக்கள் வந்து இருக்கிறாங்க. புதுக்கோட்டை, ராமநாதபுரம், நாகப்பட்டினம் பகுதிகளில் ஓரளவு மக்கள் வந்து பரவலாக கொஞ்சமாக இருக்கிறாங்க. தென் பாப்புலேஷன் டென்சிட்டி, மக்களுடைய அடர்த்தி என்ன அப்படின்னு பார்க்கும்போது 2011 சென்சஸ் கணக்கெடுக்குப்படி 382 அளவுக்கு மக்கள் வந்து ஒரு இடத்துல அதிகமாக இருக்கிறாங்க. ஒரு சதுர கிலோமீட்டர் பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லும்போது 26,000 மக்கள் ஒரு சதுர கிலோமீட்டர் அளவில் இருக்கிறாங்க. அந்த அளவு மக்கள் அடர்த்தி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. தென் ரிலீஜியன், தமிழ்நாட்டிலுடைய ரிலீஜியன் அப்படின்னு பார்க்கும்போது ஹிந்து, கிறிஸ்டின், இஸ்லாம் மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அது போக மற்ற முஸ்லீம்ஸ், ஜெயினிசம், சீக்கிசம், புத்திசம்லாம் வெரி ஃபியூ பீப்புள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. தென் செக்ஸ் ரேஷியோ அப்படிங்கும்போது பாப்புலேஷன் கணக்கெடுப்புக்கு 1000 மேல்ஸுக்கு எத்தனை ஃபீமேல்ஸ் அப்படின்னு சொல்லி கணக்கெடுப்பாங்க. த ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ இஸ் ஃபவுண்ட் இன் த நீல்கிரிஸ் டிஸ்ட்ரிக்ட். நிறைய மக்கள் எங்கே இருக்கிறாங்கன்னா நீல்கிரிஸ் டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்க. இந்த ரேஷியோ கணக்குப்படி லோயஸ்ட் ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது தருமபுரி மாவட்டத்தில் மக்கள் குறைவாக இருக்கிறாங்க. எழுத்தறிவு உள்ளது. தென் லிட்ரஸி ரேட், படித்தவங்க எங்கள் கன்னியாகுமரி பகுதியில் அதிகமாக படித்தவங்க இருக்காங்க. தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் வந்து லோயஸ்ட் ரேட்டில் படித்தவர்கள் மிகவும் குறைவுன்னு சொல்லப்படுது. தென் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன், ரோட்வேஸ், டிரான்ஸ்போர்ட் நம்ம முந்தின பாடங்களை ஏற்கனவே பார்த்தோம். ரோட்வேஸ், ரயில்வேஸ், ஏர்வேஸ், வாட்டர்வேஸ், இது ஷார்ட்டாக கொடுத்துருக்கு. மொத்தம் தமிழ்நாட்டினுடைய ரோடனுடைய அளவு அப்படின்னு பார்க்கும்போது லென்த் வந்து 1,67,000 கிலோமீட்டர் அளவுக்கு நம்ம நாட்டினுடைய ரோடு, தமிழ்நாட்டுடைய ரோட்வேஸுடைய லென்த் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. நேஷ்னல் ஹைவேஸ், என்ஹெச்னு கொடுத்துருக்கு நேஷ்னல் ஹைவேஸ். தருமபுரி, சேலம், கரூர், திண்டுக்கல், மதுரை இதுதான் வந்து NH 44 தான் லாங்கஸ்ட் நேஷ்னல் ஹைவே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. தென் ஷார்ட்டஸ்ட் நேஷ்னல் ஹைவே வந்து NH 785 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. தென் ரயில்வேஸ் பார்க்கும்போது சதர்ன் ரயில்வே, அதனுடைய நம்ம சவுத் சைடில் உள்ள ரயில்வேனுடைய ஜோனுடைய ஹெட் வந்து எது அப்படின்னு பார்க்கும்போது சென்னை. நார்த் இந்தியா வந்து டெல்லி, சதர்ன் ரயில்வே வந்து சென்னை அப்படின்னு சொல்லப்படுது. தென் மாஸ் ரேபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் தான் மாறி இன்றைக்கி மெட்ரோ சிஸ்டமாக மாறி இருக்குது. 2017 இந்த மெட்ரோ ட்ரெயின் வந்து முதலாக விடப்படுது சென்னையில். தென் ஏர்வேஸ், சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், மும்பை அண்ட் டெல்லி இதெல்லாம் இங்கே ஏர்போர்ட் வந்து இருக்குது. சென்னை வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். டொமஸ்டிக் ஏர்போர்ட்டும் தூத்துக்குடி, சேலத்தில் வந்து இருக்குது. தென் வாட்டர்வேஸ், 3 மேஜர் போர்ட்ஸ், 3 துறைமுகங்கள் இருக்குது. சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி, இது 3லேயும் துறைமுகங்கள் மூலமாக கப்பல் போக்குவரத்து அதிகமாக இருக்குது. நாகப்பட்டினத்தில் 15 மைனர் போர்ட்ஸ், சின்ன துறைமுகங்கள் இந்த வியாபாரம் செய்கிறதுக்காக அமைக்கப்பட்டிருக்கு. தென் கம்யூனிகேஷன், லாட்டின் வேர்டில் டு ஷேர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. நம்ம நாட்டுடைய பொருட்களை மற்ற நாடுகளுக்கு விற்பனை செய்கிறது தான் நம்ம கம்யூனிகேஷன் பார்க்குறோம். இது கூட ஜோன் வந்து சென்னையில், கோயம்புத்தூர்லலாம் இருக்குது. தென் ட்ரேட், 2 காம்பனன்ட்ஸ் ஆஃப் ட்ரேட், 2 வியாபாரங்கள் இருக்குது. ஒன்று வந்து உள்நாட்டு வியாபாரம், வெளிநாட்டு வியாபாரம். இந்த முந்தின கிளாஸ்லேயே நம்ம படித்தோம் இன்லேண்ட் ட்ரேட் அப்படின்னு சொல்லி. இங்கே வந்து என்னென்னலாம் இம்போர்ட் பண்ணுறோம், என்னெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மட்டும் இதில் கொடுத்துருக்குது. மேஜர் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, நம்ம நாட்டிலேருந்து என்னெல்லாம் ஏற்றுமதி செய்கிறோம். அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட், லெதர் ப்ராடக்ட், ஜெம்ஸ், ஜுவல்லரி, கெமிக்கல்ஸ், வாலெட் பர்ச்சஸ், டொபாக்கோ, செரல்ஸ், pearls, precious stones, gold, jewelry, பேப்பர், கெமிக்கல், ரப்பர் அண்ட் கிளாஸ், நிறைய பொருட்கள் நம்ம நாட்டிலேருந்து ஏற்றுமதி செய்கிறோம். இம்போர்ட் என்னெல்லாம் நம்ம இறக்குமதி செய்கிறோம் அப்படிங்கும்போது எலக்ட்ரிக்கல் மிஷினரி,
parametrical product, petroleum, fertilizer and newsprint. இது எல்லாமே நம்ம இறக்குமதி செய்கிறோம், இம்போர்ட் பண்ணுறோம். இதோட இந்த லெசன் ஓவர். ஜாகிரஃபியே இதோட முடிஞ்சுது.